சரி, இங்கே நெல்லையாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்னென்னலாம் ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்கும் அப்படின்றத ஒருக்கா பார்த்துருவோம். இப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் எங்கேலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிட்டி பக்கத்தில், அதுவும் வந்து மார்க்கெட் ஏரியாஸ், இந்த இடத்துலலாம் ஸ்மார்ட் சிட்டியோட டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பிளாட் ஏரியாஸோட ரேட்ஸ் வந்து ரொம்பவே ஹை ஆகும். அடுத்த பாசிட்டிவ் சைன் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற சுற்றி இந்த இன்ஃப்ரா வரப்போறிய எல்லா இடத்துலையும் சுற்றி இருக்கிற இடமெல்லாம் மார்க்கெட்டில் ரெண்டல், இப்போ வீடு கட்டி நான் ரெண்ட்டுக்கு விடுறேன் அப்படிங்கிற ரெண்டல் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன்னா ஸ்மார்ட் சிட்டி இருந்துச்சு அப்படின்னாலே க்ரௌடு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி நான் இன்வெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த இடத்துல வந்து நான் வந்து ரெண்டலுக்கு விடுறேன் அப்படின்னா அதுவும் சூப்பரான ப்ராஃபிட் கொடுக்கும். யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, என்ஆர்ஐஸ் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் பையர்ஸ்க்கு எப்போவுமே ஒரு லேண்டு பல வாக்கில் சம்பாரித்து தரக்கூடிய ஒரு இடமாவும் இல்லை ஒரு அதிர்ஷ்டமான ஒரு இடமாவும் வேணும் அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுக்கிறதை பொறுத்து தாங்க அந்த அதிர்ஷ்டமாக இருக்கட்டும் இல்லை அது ஒரு நல்ல க்ரோத்தாக இருக்கட்டும், அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷனோட தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது.